புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. பூக்களாய் இருக்காதே, எளிதில் உதிர்ந்து போய் விடுவாய். மாறாக செடியாய் இரு, வேர் பிடித்து நிலைத்து நிற்பாய். வாழ்க்கை எனும் நந்தவனத்தில் உங்களை வேர் பிடித்த செடியாய் நிலைக்கச் செய்து பூத்து குலுங்கச் செய்து ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இன்னைக்கு எங்க எல்லாருக்காகவும் என்ன அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்கலாங்க, எல்லாரும் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் அடைந்த நம் ராமானுஜனே தஞ்சம். நிறைய பேருக்கு ஒரு அங்கலாய்ப்பு உண்டு, என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று. உன்னை யார் ஒதுக்கி வைத்தால் என்ன? எந்த இடத்தில் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்களோ, எந்த தூரத்தில் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அதே தூரத்திலிருந்து வாழ பழகிக்கொள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்றதுக்காக நம்மளை நம்ம சிறுமைப்படுத்திக்கிட்டு நம்மளை நம்ம சுருக்கிக்கிட்டு வாழ்றது எந்த அர்த்தம் இல்லை. எவன் ஒதுக்கினாலும் அவன் உன்னுடன் இருக்கும்போது நீ எதை கண்டு பயப்பட வேண்டும்? நம்மை தொலைத்தவன் தொலைந்து போகும் அளவிற்கு நாம் உயர வேண்டும். நம் பக்கத்தில் இருப்பதனால தானே நம்ம கூட சண்டை போடுறது, சச்சரவுகள் எல்லாமே. நம்ம தொட முடியாத அளவுக்கு நம்ம உயரம் போகணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், த அல்டிமேட்ன்ற ஒரு விஷயத்தை நம்பலாம். அவன் என்பது நான் யாரை சொல்கிறேன்? அல்லாவாக இருக்கலாம், ஆண்டாளாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் அல்லது நீங்கள் வணங்கக்கூடிய குருநாதர்கள், மகா பெரியவர், ஷிரடி சாய்பாபா, ராகவேந்திரர், ரமணர், அப்படி அடுக்கிக்கொண்டே யோகி ராம் சுரத்குமார்னு அடுக்கிக்கொண்டே போகலாம். நீங்கள் இதை விட்டுட்டு நான் எல்லாரையுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்காது. அப்போ நீங்கள் லைஃப்பில் ரெண்டு விஷயம், அது நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். இந்த கடவுளை முழுமையாக உணர்ந்தால்தான் அது சாத்தியம். உணர்னா நீயாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீயின்றி கடவுள் இல்லை, கடவுளின்றி நீ இல்லை, நீயும் கடவுளும் சேர்ந்தால் எல்லாம் சாத்தியம்தான். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒத்த வார்த்தை கூட ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பெரிய மரம் ஊருக்கே நிழல் தரும். நம்ம தனி மனித சரித்திரங்களை தான் நம்ம பெரிய விஷயமா படிச்சுட்டு இருக்கோம். அப்போது தனியாக இருக்கான்னு வருத்தப்படாதீங்க. அவன் இருக்கின்றான். அவனை நீங்கள் நம்பும்போது அதிசயம் நடக்கும். அதிசயம் நடந்து கொண்டே இருக்கும். அதிசயத்தை அவன் நடத்துவான். எல்லாம் நல்லபடியாக நடந்தது, நல்லபடியாக நடக்கும். இந்த அற்புதமான நாளுக்கு நான் வணங்கும் ஆண்டாளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் கடவுளை நம்புங்கள். சுருக்கமா சொல்லணும்னாக்க, யார் கைவிட்டா என்ன, அந்த ஆண்டவன் நம்ம கூட இருந்தா போதும், வெற்றி பெறுவதற்கு ஸ்கை இஸ் தி லிமிட் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, நான் தேவி பேசுறேன். தேவிமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. தேவி வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கரூர்ல இருந்து பேசுறேங்க சார். கரூர்ல எங்க இருக்கீங்கம்மா? கரூர்னா வேலாயுதம்பாளையம் அந்த அவுட்டர்ல இருக்குங்க. டிஎன்பில இருக்காங்களா உங்க வீட்டுல? வேலை யாரும் பாக்குறாங்களா? இல்லைங்க சார், நாங்க கொஞ்சம் கிராமம். நான் ஸ்டிச்சிங் வேலையில இருக்கேன். ஸ்டிச்சிங்னா தையல் வேலையில இருக்கீங்க? ஆமாங்க, ஆமாங்க. நீங்க தமிழ் தெரியலையாமா? தமிழ் தெரியும். தமிழ்லயே பேசலாமா? நான் தையல் வேலை பண்றேன்னு சொல்லாம? சரிங்க சார், சொல்லுங்க தேவி. உங்க கேள்வி என்னம்மா? இப்ப நாங்க வாடகை வீடுல இருக்கோம். அந்த வீடு சின்ன கூரை வீடு மாதிரி. ஆனா எவ்வளவு ஒரு இதா இருந்தாலும் நிவர்த்தி ஆகல. அதுக்கு ஏதாவது பண்ணணுமா? எவ்வளவு இருந்தாலும் நிவர்த்தி ஆகல. என்ன இருந்தா நிவர்த்தி ஆகல? தொழில் ரீதியாவும் பாதிப்பா இருக்கு. உங்க கணவர் என்ன பண்றாருமா? கணவர் எங்களோட இல்ல, அவங்க மதர் வீட்டுல இருக்காங்க. ஏம்மா? தம்பி 3 மாசம் குழந்தையிலே பிரிஞ்சுட்டாங்க. எதனால? யாருக்கு இது காரணம்? என்ன பிரச்சனை? எங்க ஃபேமிலியில பிரச்சனை, அவங்க போயிட்டாங்க. இல்ல, இப்ப கணவர் உங்களை பிரிஞ்சு இருக்காருமா. கணவர் இல்லாமல் நீங்க இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியுமா? நான் அம்மா வீட்டுல பக்கத்துலயே. தேவி, என்னோட கேள்வியை உள்வாங்கிக்கங்க. கணவர் இல்லாமல் இந்த உலகத்தை உங்களால எதிர்கொள்ள முடியுமான்னு கேக்குறேன். முடியலன்னா அதாவது நான் இதுதான் திரும்ப திரும்ப கிறுக்கனா இருந்தா கூட புருஷன் ஒருத்தன் வேணும்னு சொல்லட்டுமா? யார் மேல தவறு? உங்க மேலே உங்க கணவர் மேலே? தேவி தேவி ரெண்டு பேத்து மேலயும். ஆமா ஆமா. அப்போ நம்ம இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சேலையை முள்ளு மேல போட்டுட்டீங்கம்மா.
அந்த சேலையை பத்திரமா எடுக்கணும். எடுக்கலன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். நீங்கள் தான் சேலைன்னு வச்சுங்களேன், அவர் முள்ளுன்னு வச்சுங்க. குனிஞ்சு போயிடுங்கம்மா. நம்ம தோக்கிறது நம்ம புருஷன்கிட்ட தானே தோக்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் யாருக்காக அது தோக்கலான்னா உங்கள் பிள்ளைக்காக தோக்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் சைடில் ஒரு 60% மிஸ்டேக்கும் உங்கள் கணவர் பக்கம் 40% மிஸ்டேக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டெய்லி ஏதாவது மருந்துலாம் சாப்பிட்றீங்களா? அதை உடம்பு சரியில்லாமல் இல்லை நீங்கள் நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கீங்களா? இல்ல நம்ம மருந்து சரி பேக் பெயின்காக மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேம்மா. அப்போது அதான் நான் இது வந்து ஒரு ரீசனுக்காக கேட்டேன். நீங்கள் சாப்பிடலன்னா ஒன்று சொல்லியிருக்கலாம். பட் கோதுமை நிறைய சாப்பிடுங்கம்மா. நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது திருச்செந்தூர் முருகரையும் கீழப்பாவில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. நீங்கள் ஒரு நல்ல பெண்மணி தான்மா, நான் மறுக்கலை. மிக சிறந்த வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அந்த நரசிம்மர் உங்கள் கூட இருப்பார். ஏனென்றால் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை. என்னை அனைத்தமைக்கு மிக்க நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் நாகர்கோயில இருந்து செண்பக நாச்சியார் பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. நாச்சியார் வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சார். உங்க நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து ரொம்ப எல்லாம் ஃபாலோ பண்ண நிறைய மாற்றம் வந்திருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நீங்க இந்த நாச்சியார் உங்களுக்கு எப்படி இந்த பேரு? உங்க அந்த கோயில் பேரா? இந்த எனக்கு ஊர் தச்சனூர் சார். எங்க ஊர்ல அப்படி பாரம்பரியமா அந்த எல்லாருக்கும் பேர் வச்சனால இந்த பேர் எனக்கு வச்சாங்க. உங்க ஊர் தச்சனூர்? திருநெல்வேலி தச்சனூர்? திருநெல்வேலி தச்சனூர். எனக்கு அம்மா வீடு தச்சனூர். கல்யாணம் முடிச்சு கொடுத்தது நாகர்கோயில். ஓகே. உங்க கேள்வி என்னன்னாச்சு? செண்பகம்ன்றது நம்ம திருநெல்வேலி பேர் இல்லையா? அதுக்காக தான் கேட்டோமா. ஆமா ஆமா, இது பாட்டி பேரு செண்பகம். நாச்சியார் இங்க உள்ள செண்பகம்ன்றது பொதுவா குற்றாலம் தென்காசி ஏரியால தான் அந்த பேர் வைப்பாங்கம்மா. சரி சார். உங்க பூர்வீகம் குற்றாலமாமா? சொன்னதை நிறைய ஃபாலோ பண்ணி எனக்கு நிறைய மாற்றம் சார். அசைவத்துல இருந்து சைவத்துக்கு மாறி எல்லாம் நான் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப நம்பிக்கையா நம்பி ஒவ்வொன்றும் நிறைய மாற்றங்கள் சந்திச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த வீட்டுல வந்து எனக்கு ஒண்ணும் மாற்ற முடியாத சூழ்நிலை. ஏன்னா அண்ணன் தம்பி வீடு 650 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம். கிழக்கு பக்கம் நாங்க இருக்கோம், அவங்க வந்து மேற்கு பக்கம் அவங்க வீடு கட்டி இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுல இருந்ததுல எனக்கு இப்போ எல்லா பணங்கள்லாம் வருது, எல்லா ப்ராப்ளம் சரி பண்ணிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப மார்ச் மாசம் ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த ஆபரேஷன் பண்ணதுல கேன்சர் சொல்லிட்டாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கேன்சர் சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் சார். இப்ப உங்களுக்கு கேன்சராமா? ஆமா ஆமா. என்ன கேன்சர்? பிரஸ்ட் என்ன கேன்சர்மா? அது இந்த இது இடது நெஞ்சு பக்கத்துல ஒரு சின்ன கட்டி இருந்தது. அந்த பயப்படாதீங்கம்மா. இன்னைக்கு அதான் நாச்சியார், அதான் பிரஸ்ட் கேன்சர். நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கேன்சர்னு உடனே பயந்து நம்ம உடனே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய நவீன மருத்துவங்கள் இருக்கு, நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்க நிச்சயமாக வந்து காக்கப்படுவீங்கம்மா, உயிர் காக்கப்படுவீங்க. அதுக்கு நான் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப தெளிவான பெண்மணி. உங்களுக்கு வாழ்க்கைலாம் இப்போ உங்களுக்கு ஒரு 45-50 வயசுக்குள்ள இருக்குமாமா? 46 வயசு சார். 46 வயசு. நீங்க இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பீங்கம்மா. நீங்க நிறைய வாழணும்மா. உங்களை நேரடியா பார்த்து அன்னைக்கு சொன்ன மாதிரி ஆண்டாள் கோயிலுக்கு எல்லாம் போய் திருவச்சூர் எருமங்கல் கோயிலாம் போன பிறகுதான் எனக்கு இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம். எனக்கு இப்ப ஒரு 3 மாசமா இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு என்ன வந்து இப்ப எங்க வீட்டுக்காரோட அக்கா வீட்டுல வந்து நான் திருவனந்தபுரத்துல தங்கி கிம்ஸ் ஆஸ்பத்திரியில சொந்தக்காரங்க எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். சரிம்மா. பணமும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பணம் கொஞ்சம் அதிகமா சொல்லியிருந்த ஆஸ்பத்திரியில. உங்களுக்கு ஏதாவது மருத்துவத்துக்கு பண உதவினா என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்றேன். என்னோட ஆண்டாள் வாசு டீம் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. நாங்க ஏதாவது உங்களுக்கு பண்ணணும்னா கூட பண்றோமா. நீங்க வந்து ஏதோ நான் மார்க்கெட்டிங்கெல்லாம் அது பேசல. உண்மையாவே நாங்க இப்படிதான் வந்து செய்யற விஷயத்த வெளில தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு எதுவும் தேவைன்னா கூட நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் 2மா, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காஞ்சிபுரம் காமாட்சின்னு ஒரு சிறந்த கோயிலா இருக்குமா. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பழனி முருகரை நீங்க பிடிச்சிக்கமா, மிக சிறந்த மாற்றம் ஏற்படும். இப்ப இருக்கிற வீட்டுல வந்து நீங்க கிழக்கு வந்து ஓப்பன் உள்ள வீட்டுல தான் இருப்பீங்க. ஆனா வந்து நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலாக்கு வராது. அப்ப தயவுசெய்து இடமாற்றம் என்பது அவசியமானது. உங்க நல்ல எண்ணத்துக்கு, நேர்மையான சிந்தனைக்கு, உங்களுடைய லைஃப்ல நீங்க மாத்திட்டீங்க பாத்தீங்களா, அசைவத்திலிருந்து சைவத்துக்கு. அசைவம் சாப்பிடுறது கொலை குற்றம் நான் சொல்லலாமா. ஆனா நாக்குக்கு அடிமையாகாமல் நான் வாழ முடியுன்ற ஒரு விஷயத்தை நீங்க என்னைக்கு முடிவெடுத்தீங்களோ, கடவுள் உங்களை வந்து மிக பிரம்மாண்டமான லைஃபை டேஸ்ட் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மரணத்தை கொடுப்பார். மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. சார், இன்றைய பணம் ஈர்ப்பதற்கான வழிமுறை? இது ஒரு வேடிக்கையான விஷயம். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு முறை தஞ்சாவூர்ல கோயில்கள் ஒரு சுற்றுப்பயணம் போறார். அங்க ஒரு கோயிலை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். ரொம்ப பழமையான கோயில். அந்த கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வியந்து போய் இந்த கோயிலை கட்டினது யாருன்னு பக்கத்துல இருந்த அதிகாரிகிட்ட கேட்கிறார். யாருக்குமே தெரியல. பயங்கரமா சத்தம் போற, என்னையா மண்ணாங்கட்டி ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு
உடனே சிரிக்கிறார். எதுக்கு சிரிக்கிறான்னு யாருக்குமே புரியல. இங்கே பாரியா, இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினவனோட பேர் நமக்கு தெரியல. 1 மாதம் எரியுமா எரியாதான்னு தெரியாத டியூப் லைட்டு, அந்த வெளிச்சமே அதோட வெளிச்சமே வராத அளவுக்கு உபயதாரன்னு போட்டு அவன் பேரை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார். இது ஆக்சுவலாக வேடிக்கையான கதை. ஆனால் இதில் நான் பண ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு ரிசர்ச்சின் பண்ணும்போது நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா, கொடுக்கறதை யாருக்கும் சொல்லாதீங்க. அது சின்னதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். இப்போது நான் கொடுத்துட்டேன்றதுக்காக ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காதீங்க. அப்போது கொடுக்கறத யாருக்கும் சொல்லக்கூடாது. கொடுக்கறத மற்றவங்க அங்கீகாரம், ஐயோ சொக்கலிங்கம், ஆண்டாள் சொக்கலிங்கம் பெரிய 1000 பேருக்கு அன்னதானம் போடுறாரு, கேட்கறவங்களாம் பணம் கொடுக்குறாரு, இந்த அங்கீகாரம் தேவையில்லை. யாருக்கு இந்த 2 விஷயங்கள் தானாக வருகின்றதோ, நம்ம கொடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது, நம்மளை யாரும் பாராட்டணும் அவசியம் இல்லை. நம்ம என்னடா கஞ்சப்பையில இருக்கான் ஒன்றும் பண்ணலன்னு கூட திட்டிட்டு போட்டோம், பட் நான் எந்த காரணத்துக்கு நான் கொடுத்ததை சொல்ல மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு எண்ணம் இருக்கின்றதோ பணம் அவர்களே தேடி வரும். அப்போது இன்றைக்கி ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறத கூட அதை கூட யார்கிட்ட வலது கை கொடுக்குறத இடது கை கூட தெரிய வேணான்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ நீங்கள் இது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகி பாருங்கள், உங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்படும். நீங்கள் பணத்துடன் மிக சந்தோஷமாக வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதி அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நாங்க பெங்களூர்ல இருந்து கோபால் என்ற ஆள் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சார் வணக்கம் சார், 4 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்குதான் லைனே கிடைச்சது, அதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. சார் நாங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கோம். அது நம்மளுக்கு தெற்கு மேற்கு தெரியல, இப்படி சூரிய வாக்குடின்னு சொல்றாங்க. சூரிய வாக்குடி மறையிற இடத்துல 2 பக்கமும் வெளிச்சம் வருது. அப்புறம் கிச்சன்ல டைலைட் வச்சிருக்காங்க. ஐயோ, அது வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குது. எது காசு போனும் சரியா வர மாட்டேங்குது. அதை பத்தி இப்ப கேட்கலான்ட்டு தான், நம்மளுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியல, அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன் சார். இப்போ நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க ஐயா. இல்லங்க, இல்ல நீங்க ரொம்ப வேடிக்கையான மனிதனா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நகைச்சுவை ரொம்ப ஜாஸ்தி போல் இருக்கு இல்லையா? உங்க மனைவி ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டே இருப்பீங்க போல் இருக்குன்னு, வெளியிலே போக மாட்டீங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் போல் இருக்கு. அப்படியா ஐயா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்களை போன்றதான் நானும் மாறணும்னு பார்க்கற முடியல ஐயா. இப்போ உங்களோட கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை ரெகுலரா சாப்பிடுற பழக்கம் உண்டா? மருந்து மாத்திரை எல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிட்டுருங்க, நாம சாப்பிடுறது இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உடனடியாக பண்ணுங்க. அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, பிளட் டொனேட் பண்ணுங்க சார். பிளட் டொனேட் நீங்க அது ஒரு காரணம் இருக்கின்றது. வாய்ப்பு கிடைக்குன்னா பழனி முருகர் கோயிலுக்கு போங்க, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. நீங்க இந்த தென்கிழக்கு இந்த சூரியன் புதன் சுக்கிரன் அதெல்லாம் அதான் மாறிக்கும் சார். நீங்க லைஃப்ல இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் கிளாரிட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. தேவையில்லாத விஷயங்களே தேவையில்லாத தருணங்களை பேசி மாட்டிக்கக்கூடிய ஒரு மனிதராக உங்களை பார்க்குறேன். ஸோ யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. நல்ல கேள்வி கிடையாது. நன்றி. நல்வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். சார், ஒரு மனுஷன் காலைல எழுந்த உடனே வாஸ்து பாக்குறான், வீடு அதுக்கேத்த மாதிரி கட்டுறாங்க, ஜோசியம் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, சந்திராஷ்டமம் இருக்கான்னு பாக்குறாங்க, ராசி நட்சத்திரம் எண் கணிதம் ராசிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே பாக்குறாங்க சார். இதை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடுமா, இல்ல இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இதை எல்லாத்தையும் ஒருத்தன் பாக்குறான்னா அவனுக்கு ஜென்மத்துக்கும் வெற்றி கிடைக்காது. நீங்க அடுத்து என்ன கேட்டீங்க சார்? இதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு? வேற ஏதாவதுன்னா நம்ம அவன் லைஃப்ல வேற எதுவுமே இருக்க முடியாதுன்றது, அதாவது பரபிரம்மத்தை அடைந்து விட்டான்னு தான் சொல்லுவேன். ஜோக்ஸ் அப்பார்ட், என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்பது உண்மை. எப்போ பார்க்கலாம்? நல்ல நாள், வீடு குடி போகிறது, குழந்தைக்கு ஏதோ ஒரு திருமணம் வைக்கணும், நிச்சயதார்த்தம் வைக்கணும், நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் நாள் பார்க்கலாம். என் குழந்தை என்ன படிக்கும், உங்கள் குழந்தை அதாவது அவங்க பையனை என்ன படிப்பான், அவன் நல்ல பயங்கர ஆர்டிஸ்டிக் ஸ்கில் உள்ள ஆள், அவனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க, அவனால் படிக்க முடியல, அவன் ட்ரக் அடிக்ட் ஆகிடுறான். இன்னைக்கு என்னோட கிளையண்ட் இப்போ எனக்கு. நம்பர் 2, உங்கள் ஹஸ்பண்டுக்கு நிச்சயமாக 2 திருமணம் உண்டுன்னு ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு. உடனே எங்கே வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க தங்கச்சியை அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்க தங்கச்சி கணவரும் ஒன்றா ஆகிட்டு இந்த அம்மா இப்போ நடு ரோட்டில் நிற்கிறாங்க. நான் கண்கூடா பார்க்குறேன். எனக்கு என்ன குழந்தை பிறக்கும், வயிற்றில் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் போய் கேட்குறாங்க, உனக்கு நிச்சயமாக ஆண் குழந்தை பிறக்காதமா, அது பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லும்போது அதை அபார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைய பிறக்கலை. என்ன முருகரையோ என்ன பெருமாளை வேணாலும் அது நடக்கலை. அப்போது ஜோதிடம் என்பது நம்ம மீற ஒரு விஷயம் கிடையாது.
வாஸ்து என்பது நம்ம வீடு இப்படி தான் இருக்கணும். இப்போ வீடு கட்டுறீங்கன்னும் போது இப்படி கட்டிக்கங்க, தவறாக இருக்குன்னா இதை மாற்றிங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கல், ராசிக்கல், பேர் இதெல்லாம் ஆஸ் யூ விஷ். பட் எண்ட் ஆஃப் த டே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடியது ஒரே விஷயம் தான், கிரியேட்டர் வர்சஸ் கிரியேஷன்ஸ். உருவாக்குபவர், உருவாக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ நான் வந்து உருவாக்குபவரை நம்புகின்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் வாஸ்துபடி நல்லா இல்லாத வீட்டில் இருந்தப்பவும் நான் இப்போ நல்லா இருக்கிற வீட்டு வர அளவுக்கு அந்த வீடு தான் எனக்கு வந்து பயன்பட்டது. இப்போ நல்லா இருக்கிறன்னும் போது நான் நல்லா இல்லாத வீட்டில் நல்ல விஷயங்களை பண்ண நல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ நீங்களும் நல்லதே செய்யுங்கள், நல்லதே கேளுங்க, நல்லதை மட்டுமே பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நாள் கிழமை பார்த்தாலும் பார்க்காட்டிலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக அமையும். நான் ஏன் சொல்கிறேன்னா, படுகிற இனம் என்ற ஒரு இனம் இருக்கின்றது ஊட்டியில். ரொம்ப ஸ்டைலிஷ் பீப்புள், மலையில் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மக்கள், ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருப்பாங்க. அதில் ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து ஒரு 2 நாள் அந்த குடும்பத்தோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. என்ன உண்மைன்னா, அந்த படுகிற இன மக்களுக்கு யாருக்குமே ஜாதகமும் கிடையாது, ஜோதிடம் பார்க்குற பழக்கமே இல்லை. அவங்க நேற்றையும் உயிரோடு இருந்தாங்க, இன்றைக்கும் இருப்பாங்க, நாளைக்கும் இருப்பாங்க. இட் மீன்ஸ் என்னென்னா, அவங்க இயற்கையோடு வாழ்கிறாங்க. இயற்கை தான் கடவுள். ஸோ இயற்கையோடு இருங்க, கடவுளை நம்புங்க, கடவுளை தவிர எதுவும் உண்மை இல்லை. அவங்க வாஸ்து பார்த்தாங்களா சார்? வாஸ்துவும் பார்க்கலையா? வாஸ்து பார்த்தாங்கன்னா என்னை கூப்பிட்றாங்களோ கூப்பிடல, எனக்கு கூப்பிட்டாங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். மலை வந்து தெற்கு மேற்கில் உயரமாக இருக்கிற மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. வடக்குலையும் கிழக்குலையும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதுக்கான சிரமங்களை சந்திக்கிறாங்கன்னும் போது, இந்த இடத்துல அவங்க 30 வருஷமோ 40 வருஷமோ அவங்க லைஃப் லாங் வந்து அவங்க குடும்ப குட்டிகள்லாம் ஒரே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. டைம் மாறும் பொழுது இந்த சென்ஸ் வந்து குழந்தை படித்து அமெரிக்கா போவான், அப்பா அம்மா கூப்பிட்டு போயிடுவான், அப்போ அவங்க இந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீடு விற்றுருவாங்க. அப்படின்னும் போது நமக்கும் மாற்றம் வரும். மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாது என்பதை நான் சொல்ல விரும்புறேன். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். கிரியேட்டர், கிரியேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சந்தேகம் வருது. சமீபத்துல ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்தாரு, சாமி ரூம் அப்படிங்கிறது சாமியோட படங்கள் மட்டும்தான் மாட்டணும், இருந்த நம்முடைய முன்னோர்களோ இல்ல மகான்களுடைய படங்களுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சார். ஆனா நீங்க பல தடவை வந்து இதுதான் சாமின்னு கை காமிச்சதே நம்ம அம்மா அப்பா தானே, அவங்க படங்கள் நிச்சயமாக மாட்டலாம் அப்படின்னு சொன்னீங்க. எது சார் கரெக்ட்? சரி, நான் ஆண்டாள் சொக்கலிங்கம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் பூஜை வேணான்றது. ஏன்னா வந்து இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நரேந்திர மோடி இருக்காரு பிரைம் மினிஸ்டர், 24 ஹவர்ஸ்ல 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குற நேரம் போக எவ்ரி மினிட், எவ்ரி ஹவர், எவ்ரி செகண்ட் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஒரு வேலை இருக்கும் அவருக்கு. அப்போ அவரால் வந்து டெய்லி போயிட்டு எலுமிச்சம்பழம் விளக்கு துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் போடணும், சுக்கிர ஓரையில் இதை பண்ணணும், சனி ஓரையில் இதை பண்ணணும்னா முடியாது. இட் மீன்ஸ் என்ன, வேலை இல்லாதவர்கள் வந்து இதை வந்து ஒரு வேலையை ஆக்கிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த வழிபாடு என்பது அந்த சாமிக்கு முன்னாடி நிற்கிறது 10 செகண்ட் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம், 1 நிமிஷம் இருக்கலாம். யார் வந்து அதிகம் நேரம் வந்து பூஜை ரூமில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க லைஃப் ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்கு, அவங்க வீடு தவறு என்பது என்னோட தாழ்மையான கருத்து. இப்போ நீங்கள் கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், என்னை பொறுத்த வரைக்கும் சாமி ஃபோட்டோவே இல்லைனா கூட ஒரு விளக்கு இஸ் எனஃப். எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய விளக்கு, ஆள் உயரத்துக்கு இடுப்பளவுக்கு விளக்கு இருக்கும். விளக்கு மேட்ரு. எங்கள் ஊர் விளக்கு வந்து விசேஷமான திருநெல்வேலி, அந்த காமாட்சி விளக்கு கூட ரொம்ப சிறந்தது நான் சொல்லுவேன். விளக்கு ஜோதி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, நான் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய படங்கள். நரசிம்மர்னா நாளை என்பது நரசிம்மர் இருக்குல்ல, கும்பிட்டா உடனே கடவுள் கொடுப்பார்ன்ற மாதிரி படங்கள். ஆண்டாள் பிலீவ் இன் மிராக்கிள்ஸ்க்கு அர்த்தம் சொன்னவள். காமாட்சி கலைமகளையும் மலைமகளையும் கண்களாக கொண்டவள். அப்போ அவளாம் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சின்னு பார்த்தாலே சிவனோட இருக்கக்கூடிய ஐக்கிய சுரூபம். நவகிரகம் அடக்கம் எல்லா விஷயங்களும், சப்த மோட்சபுரியும் அவளுக்குள்ள இருக்கு. அப்போ இது போன்ற கடவுள்களோட அதை அறிமுகப்படுத்திய, அதை சொன்ன என் தாத்தாவோ பாட்டியோ எங்கள் அப்பாவோ இறந்து போன என்னோட முன்னோர்கள் படத்தை வைப்பதில் எந்த தவறும் இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து. மகாபிரிவிற்கு மேலே ஒரு குருநாதர் கிடைக்குமா, ஷிரடிக்கு மேலே ஒரு குருநாதர் கிடைக்குமா? அவங்க படத்தை வைக்கக்கூடாது, அவங்க வந்து சாமிக்கு சமம் இல்லை, அவங்க வேற சாமி வேற அப்படின்னு சொன்னால், நான் வந்து எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் பார்க்கறது, எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறது, நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்துட்டு போகிறேன். இது என்னுடைய அபிப்பிராயம். யார் என்ன கேள்வி கேட்க முடியும்? அற்புதமா சொன்னீங்க சார். இன்னைக்கு வாஸ்து மட்டும் அல்லாத சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன். வருகின்ற அக்டோபர் 14, 2018 சாலகிராமம் வந்து கிட்டத்தட்ட 5000 சாலகிராமம் நேபாளிலிருந்து எடுத்து வந்து நாமக்கல் இருக்கக்கூடிய லக்ஷ்மி திருமணமலைக்கு புதன் சந்தைக்கு முன்னாடி இருக்க 2 கிலோமீட்டர் முன்னாடி அங்கே வச்சு கொடுக்க போகிறோம். காலையில் வந்து 8லேருந்து 12 மணிக்குள்ளே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் என்ன விஷயம்னா, இது போல் உலகத்தில் யாருமே சாலகிராமத்தை எடுத்துகிட்டு வந்து பண்ணலை. நம்பர் 2, 5000 சாலகிராமத்தை ஒரு இடத்துல பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இப்போ செண்பக நாச்சியார் சொல்கிறாங்க, எனக்கு கேன்சர், நான் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் கேன்சர், நானும் கேன்சரை வந்து ஃபைட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அப்போ என்னை அந்த இடத்துல காப்பாற்றுறது ஆண்டாள் நான் நம்புகிறேன், இப்போ திருச்செந்தூர் முருகன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது
இன்னைக்கு இந்த சாலகிராமத்தை கொடுக்கறதுக்காக தான் அன்னைக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொடுத்தாரோ அப்படின்றது தான் என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங். அப்போது இந்த இடத்துல உங்களுக்கும் லைஃப்பில் பெரிய வெற்றி வரணும், பெரிய பிரச்சனைகளை இங்கே தாண்டணும்னா இதெல்லாம் வந்து இலவசமாக கிடைக்கணும். இது வந்து இலவசமான ஏதோ நோக்கத்துக்காக கிடையாது. நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் கையிலிருந்து கிடைக்கணும் போது உங்களுக்காக சிரமம் எடுத்துட்டு வரும்போது ஒருத்தங்க கொடுக்க வரும்போது அசைவத்துக்காக நம்ம விட்டுறக்கூடாது, வீட்டில் யாருக்கும் போதை பழக்கிறதுக்காக விட்டுறக்கூடாது. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா வெளியில் பண்ணிக்கிட்டோம், வீட்டில் பண்ண வெளியில் வாங்கி கொடுங்க, வீட்டில் சமைக்காதீங்க, ஒரு ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வந்து இந்த சாலகிராமம் என்பது 5000 சாலகிராமத்தை பார்க்கறதும் பெரிய விஷயம், அதில் ஒன்று நமக்கு கிடைக்கின்றதும் பெரிய விஷயம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ 2000 பேர் வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த நிகழ்வு வந்து திரு ரவிக்குமார் ஜி அப்படின்னு சொல்லிட்டு வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு மிகப்பெரிய நிபுணர் வேர்ல்டு வைடு, அவர் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் பேசியிருக்காரு. திரு இல கணேசன் அருமையான இந்து மதத்தை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுக்க இருக்காரு. கிருஷ்ண ஜெகநாதன் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு துறவி, அவரும் ஒரு ஸ்பீச் கொடுக்க இருக்காரு. நிறைய பேருக்கு நாட்டு பசுவும் வந்து தானம் கொடுக்க இருக்கின்றோம். ஸோ நாட்டு பசு பார்க்கறதும் விசேஷம் இன்னைக்கு காலகட்டத்தில், ப்ளஸ் சாலகிராமம் கொடுக்கறதும் விசேஷம், அதை வாங்குறதும் விசேஷம், பார்க்கறதும் விசேஷம். இந்த சாலகிராமம் வாங்கறதுக்காக இன்னொரு முறை இந்த நிகழ்வு நடக்க போறதில்ல. ஸோ அதுக்காகவாவது உங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கான நம்பர் 73736 73736 73736 73736 78450 78450 78650 இந்த 2 நம்பருக்கும் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் சாலகிராமம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, சப்போஸ் முதல் நாளே வரீங்க, தங்கிறது சாப்பாடுனா கூட வி வில் அரேஞ்ச் இட். இது வந்து ஒரு மேசிவ் ஃபங்க்ஷன், இது உங்களுடைய நன்மைக்காக. அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் அதில் சில நன்மைகள் இருக்கின்றது. இந்த சாலகிராமத்தை பற்றி மிக சிறந்த வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த், ஆல் இஸ் வெல். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.